வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிசிஜிசி பிளாக் லெவல் கரியர் கைடன்ஸ் சென்டர்ஸில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மேக்னட்டிசம் 1 காந்தவியல் 1 அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு சால்வ் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு 1 to 5 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம் லாஸ்ட் வீடியோ வரலையும். இப்போது 6th பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 6 பார்ப்போம். அதே மாதிரி இந்த கொஸ்டின் பார்க்கும்போது அதுக்கு ரிலேட்டடான கான்செப்டும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரும். அதனால் வந்து யூடியூபோட தம்ப்நெயிலில் எம்சிக்யூன்னு தான் போட்டிருக்கோம். அதனால் வெறும் எம்சிக்யூன்னு மட்டும் நினச்சிட்டு விட்டுறக்கூடாது. அந்த எம்சிக்யூ உள்ளேயே வந்து கான்செப்ட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து கான்செப்ட்ஸு ப்ளஸ் எம்சிக்யூ வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, ரைட். இப்போ கொஸ்டின் நம்பர் 6 பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ ப்ரோட்டான் இஸ் ப்ரொஜெக்டட் வித் வெலாசிட்டி 10⁻⁷ m/s at right angles to a uniform magnetic field of induction 100 millitesla. The time in second taken by the proton to traverse 90° arc is அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு புரோட்டான் 10⁻⁷ m/வினாடி வேகத்தில் 100 மில்லிடெஸ்லா காந்த தூண்டல் கொண்ட சீரான காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக எரியப்படுகிறது. புரோட்டான் 90 டிகிரி வில் வளைவை கடக்க எடுக்கும் நேரம் வினாடியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ் ஆஃப் புரோட்டான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சார்ஜ் ஆஃப் புரோட்டான் கொடுத்துருக்காங்க. புரோட்டானுடைய நிறை, புரோட்டானுடைய மின்னூட்ட மதிப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல எழுதிக்குவோம். எ புரோட்டான் இஸ் ப்ரொஜெக்டட் வித் வெலாசிட்டி 10⁻⁷ m/s. அப்போ புரோட்டானுடைய வெலாசிட்டி கிவன் கொடுத்துருக்காங்க 10⁻⁷ m/s. அடுத்தது ரைட் ஆங்கிள்ஸ் டு ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் 100 மில்லிடெஸ்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக தான் இந்த புரோட்டான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100 மில்லிடெஸ்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 மில்லிடெஸ்லா. அடுத்து த டைம் இன் செகண்ட் டேக்கன் பை த புரோட்டான் டு ட்ராவர்ஸ் 90° ஆர்க் இஸ். 90° ஆர்க்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த பர்பெண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக இந்த புரோட்டானை ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அது வந்து வட்டப்பாதையில் சுற்ற ஆரம்பிச்சிடும். சர்க்குலர் பாத்தில் சுற்ற ஆரம்பிச்சிடும். சர்க்குலர் பாத்தில் சுற்றும் போது டு ட்ராவர்ஸ் 90° ஆர்க் அப்படின்னு கேட்குறாங்க. 90° ஆர்க்னா இப்போ வந்து இந்த பார்ட்டிக்கிள் இங்கேருந்து இங்கே போகிறப்ப என்னாகும், இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இருக்கு இல்லையா, வட்டத்தினுடைய ஆரம், அது வந்து என்னாகும், ஒரு பர்டிகுலர் ஆங்கிளை மேக் பண்ணுது இல்லையா, இங்கே வந்து உருவாக்குது மையத்தில், வட்டத்தினுடைய மையத்தில். அப்போ இந்த கோணம் இருக்கு இல்லையா, இந்த கோணத்தை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க 90° ஆர்க்குன்னு சொல்கிறாங்க. 90° ஆர்க்குனா இந்த இடத்துல மையத்தில் 90° ஆங்கிள் வந்து வரணும் அப்படின்னா இந்த ஆர்க்கோட நீளம் எவ்வளோ இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைக்கணும். அப்போ வந்து எப்படி வரையலாம், நம்ம இது வந்து மையம் அப்படின்னா 90° ஆர்க் அப்படின்னா இந்த இடத்துல 90° இல்லையா. அப்போ இந்த நீளம் A to B அப்படின்னு வச்சுக்குவோம். A to B போகிறதுக்கு, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இந்த புரோட்டான் வந்து எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ நமக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், போன வீடியோவிலே பார்த்தோம், கான்செப்ட் வீடியோ பார்த்தோம். டைம், ஒரு முழு சுற்றுக்கு டைம் பீரியட்னு சொல்லுவோம், சுற்றுக்காலம். இந்த லாரன்ஸ் விசையினால் ஒரு மின்னோட்டம் பெற்ற துகள் வட்டப்பாதையில் சுற்றும் பொழுது ஒரு முழு சுற்றுவதற்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குமோ அதுதான் டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம், சுற்றுக்காலம்னு சொல்கிறோம். த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 1 ரெவல்யூஷன். அதுக்கு ஃபார்முலா பார்த்தோம், 2πm/bq அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. T = 2πm/bqன்னு பார்த்தோம். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு முழு சுற்று இல்லை, 90°னா என்ன அர்த்தம் பாருங்கள். ஒரு முழு சுற்றுனா நமக்கு வந்து என்னது 360°. அப்போ அதில் 90°ங்கிறது எவ்வளவு, 1/4 இல்லையா. 90°ங்கிறது 360ல் 1/4 பகுதி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு முழு சுற்றுக்கு T காலம் ஆகுது அப்படின்னா இந்த கால் சுற்றுக்கு எவ்வளோ காலம் ஆகும், இதை வந்து 4ஆல் நம்ம என்ன பண்ணலாம், வகுத்தரலாம். புரியுதா, கால் சுற்றுங்கிறப்ப. அப்போ நமக்கு கேட்குறது வந்து கால் சுற்றுக்கு அப்படிங்கிறனால T1/4 அப்படின்னு சொல்லுவோம். அது T1/4 அப்படின்னா கால் சுற்றுக்கு ஆகக்கூடிய காலம். கால் சுற்றுனா என்னது, இது வந்து முழு சுற்றுக்கு எவ்வளோனா, கால் சுற்றுங்கிறப்ப இதை 4ஆல் நம்ம வகுக்கணும், இப்படி வகுத்தரோம். ஓகே, அப்போ வந்து என்ன வரும் பாருங்கள், இங்கே 2 வந்துடும்,
இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டிட் பண்ணோம்னா அங்கே பாருங்கள் என்ன இருக்குது, பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு அடுத்து எம்மோட வேல்யூ கிவன் மாஸ் ஆஃப் புரோட்டான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க எம்பி மாஸ் ஆஃப் புரோட்டான் கொடுத்துருக்காங்க. 1.65 இன்ட்டு 10⁻⁻27 kg டிவைடட் பை 2 இன்ட்டு பி வேல்யூ கொடுத்துருக்காங்க 100 மில்லி டெஸ்லான்னு கொடுத்துருக்காங்க. மில்லி அப்படின்னா இதை கவனமாக பார்க்கணும். மில்லி கேபிட்டல் எம் போட்டிருந்தாங்கன்னா மெகான்னு அர்த்தம், 10⁻6ன்னு அர்த்தம். மில்லி அப்படின்னா 10⁻3 டெஸ்லா இல்லையா? அப்போ இது எவ்வளோ வரும் பாருங்கள், 10⁻⁻ இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம். அது வந்து 3 டிஜிட்ஸ் பேக்கில் மூவ் ஆனிச்சுன்னா 0.1 ஆயிரும். அப்போ 0.1 டெஸ்லான்னு அர்த்தம். 100 மில்லி டெஸ்லானா 0.1 டெஸ்லா. அப்போ பிக்கு பதிலாக 0.1 போடலாம். இன்ட்டு Q சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டானும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டானும் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானும் ஈக்குவல் தான் தெரியும். சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் QP எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூடும். அவ்வளோதான். ஓகே, இப்படி இருக்குது. இப்போ இதில் எப்படி இதை வந்து சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள், இது வந்து 1.6 1.65 இல்லையா? இது நியர்லி ஈக்குவலாக எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிடுவோம். நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வரலாட்டியும் இங்கே கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆப்ஷனில் வச்சு தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அப்போ அது க்ளோஸான ஆன்சரை நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அதை கஷ்டப்பட்டு டிவைட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ண வேணாம், கேன்சல் பண்ணிவிட்ருவோம். அடுத்து இங்கே பாருங்கள், இது வந்து என்னது 2 இதோட வந்து 3.14 டிவைட் பண்ணால் என்ன வரும், இது 1 டைம் மீதி 1 இருக்கும் 11, 11ல் 2 வந்து என்னது 5 2 10, அடுத்து மீதி 1 14 ஆகும், 14னா 7 1.57 ஆகும். இது வந்து என்னது 0.1 என்னது 10⁻⁻1ன்னு எழுதலாம். 1 இன்ட்டு 10⁻⁻1. அப்போ இங்கே பாருங்கள், இந்த 10⁻⁻1 10⁻⁻19 எவ்வளோ வரும், 10⁻⁻1 10⁻⁻19 10⁻⁻20 ஆகும். இங்கே மேலே என்ன இருக்குது 10⁻⁻27 இருக்குது. இந்த 10⁻⁻20 மேலே கொண்டு போனோம்னா என்ன ஆகும் 10⁻+20 ஆகும் இல்லையா? அப்போ என்ன வரும் 1.57. ஆன்சர் என்ன வரும் 1.57. வேறு எதுவும் நம்பர்ஸ் இல்லை. 1.57 இன்ட்டு 10⁻⁻27 + 20 எவ்வளோ வரும் -7 வரும். அப்போ இவ்வளோ செகண்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? 1.57 இன்ட்டு 10⁻⁻7 செகண்ட். இங்கே ஆன்சர் வந்து அந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னா இல்லை. நான் என்ன சொன்னேன், இங்கே வந்து அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து என்னது இந்த ஆன்சர் வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் இல்லாமல் அது க்ளோஸாக இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு வந்து அந்த மாதிரி க்ளோஸ் வேல்யூ 1.57க்கு க்ளோஸ் வேல்யூ இங்கே ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா 1.62 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 1.62 இன்ட்டு 10⁻⁻7 செகண்ட். ஓகே, அது வந்து ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்தது 7th கொஸ்டின் பார்ப்போம். 7th கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ பார்ட்டிகிள் வித் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் is fired with a speed v towards the wall at a distance d perpendicular to the wall. What minimum magnetic field must exist in this region for the particle not to hit the wall அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட மின்னோட்டம் S கொண்ட ஒரு துகள் சுவருக்கு செங்குத்தாக d தூரத்தில் உள்ள ஒரு சுவரை நோக்கி v வேகத்தில் சுடப்படுகிறது. துகள் சுவரை தாக்காமல் இருக்க இந்த பகுதியில் குறைந்தபட்ச காந்தப்புலம் என்ன இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து அதே நம்மளுடைய இந்த மோஷன் ஆஃப் சார்ஜ் அந்த கான்செப்ட் தான் நமக்கு. இப்போ இங்கே என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எ பார்ட்டிகிள் வித் ஸ்பெசிஃபிக் சார்ஜ். அந்த இடத்துல தான் கவனமாக இருக்கணும். அதே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட மின்னோட்டம் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க தமிழில். அது அப்படி வரக்கூடாது, அதை கரெக்ஷன் பண்ணிக்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் சார்ஜ்னால் என்ன அர்த்தம்னா மின்னோட்ட நிறை தகவு அப்படின்னு சொல்லலாம். மின்னோட்டத்தை அந்த துகளுடைய மின்னோட்டம் பை அந்த துகளுடைய நிறை வகுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஓரளவு நிறைக்கான மின்னோட்டம், அந்த துகளுடைய ஓரளவு நிறைக்கான மின்னோட்டம் கிடைக்கும். அதுதான் ஸ்பெசிஃபிக் சார்ஜ்னு சொல்கிறது. ஸ்பெசிஃபிக் சார்ஜ் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழில் வந்து அதை என்ன சொல்லணும் அப்படின்னா, மின்னோட்டம்னு சொல்லக்கூடாது, மின்னூட்ட நிறை தகவு அப்படின்னு சொல்லணும். மின்னூட்ட நிறை தகவு அதுதான் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை கொஸ்டினில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியத்தில் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ குறிப்பிட்ட மின்னூட்ட நிறை தகவு சரி, ஸ்பெசிஃபிக் சார்ஜ் வந்து எஸ். அப்போ ஸ்பெசிஃபிக் சார்ஜ்
ஸ்பெசிஃபிக் சார்ஜ் இப்படி சொல்லலாம். மின்னூட்ட நிறை தகவு, மின்னூட்ட நிறை தகவு அதுதான் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ன்னா என்ன அப்படின்னா மின்னூட்ட நிறை தகவுனா மின்னூட்டம் பை நிறைன்னு அர்த்தம், Q by Mன்னு அர்த்தம். Q by M தான் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வித் த ஸ்பீட் V டுவர்ட்ஸ் அ வால் அட் டிஸ்டன்ஸ் D. அப்போ V ஸ்பீடோட ஒரு துகள் வந்து V ஸ்பீடோட ஒரு துகள் வந்து மூவ் ஆகுது, ஒரு சுவரை நோக்கி போகுது. இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து Dன்னு சொல்லிட்டாங்க. D டிஸ்டன்ஸில் சுவர் இருக்குது, பர்பெண்டிகுலர் டு த வால். வாட் மினிமம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மஸ்ட் எக்ஸிஸ்ட் இன் திஸ் ரீஜன் ஃபார் த பார்ட்டிகிள் நாட் டு ஹிட் த வால். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கேருந்து இந்த துகள் போகுது, போயிட்டு இந்த துகள் இந்த சுவர் மேலே, சுவருக்கு நேராக போகுது, சுவருக்கு செங்குத்தாக போகுதுன்னா சுவர் மேலே போயிட்டு மோதிடும். அப்படி மோதாமல் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த இதுக்கு அதாவது இதனுடைய திசைக்கு வீக்கி செங்குத்தாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு காந்தப்புலத்தை செலுத்தணும் இல்லையா. காந்தப்புலம் வந்து இன்வர்டாக அப்படி செலுத்தலாம். அப்படி செலுத்தினோம்னா நமக்கு வந்து என்ன பண்ணிடலாம், இதை வந்து நேராக போயிட்டு சுவரில் மோதாமல் இப்படி வட்டப்பாதையில் சுற்ற வச்சிடலாம் இல்லையா. வட்டப்பாதையில் சுற்றுனுச்சுன்னா என்ன ஆகும், சுவரில் போய் மோதாதில்லை, இப்படி போயிட்டு இப்படி திரும்பிடுச்சுன்னா வட்டப்பாதையில் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ எவ்வளோ காந்தப்புலம் கொடுத்தோம்னா இந்த துகளை சுவரில் போயிட்டு மோதாமல் தடுத்து இதை வந்து வட்டப்பாதையில் சுற்ற வைக்கணும் அப்படிங்கிறது தான். வேற ஒன்றும். அப்போ பி மதிப்பு கேட்குறாங்க. அப்போ சுவரில் மோதாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், குறைஞ்சபட்சம் நமக்கு எவ்வளோ இருக்கணும்னா, இது சுற்றக்கூடிய வட்டப்பாதை இருக்கு இல்லையா, அதனுடைய ஆரம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இல்லையா. இப்படி போகிறது இந்த அளவுக்கு இப்படி சுற்றணும். ஸோ இந்த தொலைவு வந்து நம்ம ஆரமாக நம்ம எடுத்துக்கணும். ஓகேயா. இப்போ இதை வந்து ஆரமாக எடுத்துட்டோம் அப்படின்னா, டியை வந்து ஆரமாக எடுத்துகிட்டு இந்த துகள் வந்து வட்டப்பாதையில் சுற்றினா தான் நமக்கு வந்து சுவரில் மோதாமல் இருக்கும். அப்போ இந்த இவ்வளோ ஆரமுள்ள வட்டப்பாதையில் சுற்றணும்னா இங்கே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்த புலம் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் கொஸ்டின். அப்போ நமக்கு வந்து என்ன ஃபார்முலா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கான்செப்ட்ஸில் பார்த்துருக்கோம். R = என்ன பார்த்தோம், mv/bq அப்படின்னு பார்த்தோம். mv/bq. இப்போ நம்ம ஆறுங்கிறது என்னது, இங்கே வந்து டி, இங்கே ரேடியஸ்னால் இங்கே வந்து என்னது டி. அப்போ டி போட்டுக்கலாம். = m துகளினுடைய நிறை அப்படியே இருக்கட்டும். v தான் கொடுத்துருக்காங்க, திசை வேகம் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வந்து b தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து q அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் m/q அப்படிங்கிறது என்னது, q/mனா s. அப்போ m/qனா என்னது, இதோட தலைகீழ் மதிப்பு. q/mனா sனா, m/qனா தலைகீழ் மதிப்புனா என்னது, 1/sன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன போடலாம், d = இங்கே பாருங்கள் b அப்படியே இருக்கட்டும், b இருக்கட்டும். இந்த m/qங்கிறது 1/s இப்படி போட்டுருவோம். நமக்கு என்ன வேணும், b தான் வேணும். அப்போ b = கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள் ஈக்குவேஷனை. b இந்த பக்கம் கொண்டு போகணும், d அந்த பக்கம் கொண்டு போகணும். அப்போ v/ds அப்படின்னு வரும். b = v/ds அப்படின்னு வரும். ஓகேயா. இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். நமக்கு வந்து இது கொஸ்டின் நம்பர் 7 இருக்குது. v/ds. v/dsங்கிறது நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. v/sdன்னு கொடுத்துருக்காங்க. v/sd, v/dsனாலும் சரி v/sdனாலும் ஒன்று தான். ஸோ 7th கொஸ்டின் ஆன்சரை வந்து ஏ, இது வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த கான்செப்ட் வந்து தெரியும், நோட் பண்ணிக்கணும். அடுத்து 8th கொஸ்டின் பார்ப்போம். 8th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, an electron is moving along +x direction, positive x axis. To get it moving along an anti-clockwise circular path in xy plane, magnetic field applied along அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன், ஒரு எலக்ட்ரான் +x திசையில் நகர்கிறது, அதை xy தளத்தில் எதிர் கடிகார திசையில் வட்டப்பாதையில் நகர்த்த பயன்படுத்தப்படும் காந்தப்புலத்தின் திசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து XY ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு. இது வந்து X ஆக்சிஸ், இது வந்து Y ஆக்சிஸ். இந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தோன்னா, எலக்ட்ரான்கள் நம்மளுக்கு தெரியும் எதிர்மின்னோட்டம் பெற்ற துகள். இது இந்த திசையில் +xh திசையில் நகருதுன்னு சொல்லியிருக்காங்க. V திசை வேகத்தில் நகரதா வச்சுக்கணும். இதுக்கு என்ன கொஸ்டின் என்னென்னா, இது இப்படி போகிறது நம்ம ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில், இந்த டைரக்ஷன் தான் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் சொல்லுவோம். இந்த டைரக்ஷனில் திரும்ப வைக்கணும், சுற்ற வைக்கணும் வட்டப்பாதையில். அப்படி சுற்ற வைக்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், காந்தப்புலத்தை கொடுக்கணும். இந்த விக்கு செங்குத்தாக காந்தப்புலத்தை கொடுக்கணும். அப்போ தான் வட்டப்பாதையில் சுற்றும். அந்த செங்குத்தாக கொடுக்கறது வந்து காந்தப்புலத்தினுடைய திசை வந்து எந்த திசையில் கொடுக்கணும். இப்போ வந்து உள்நோக்கி கொடுக்கணுமா, போர்டுக்கு பர்பண்டிகுலராக, இல்லை வெளிநோக்கி கொடுக்கணுமா, எப்படி கொடுத்தா அந்த XY தளத்தில், இதுதான் XY தளம், இந்த போர்டர் தளம் தான் XY தளம். இது X ஆக்சிஸ்னால் இது Y ஆக்சிஸ். அப்போ இது XY தளம்.
இந்த தளத்தில் சுற்றணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றணும். கிளாக் வைஸ்னால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு டைரெக்ஷனில் கொடுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ்னால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு டைரெக்ஷனில் இருக்கணும். அப்போ எந்த டைரெக்ஷனில் கொடுத்தா இது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் அப்படிங்கிறதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இடது கை விதியை வந்து பயன்படுத்துங்க. இடது கையில் நமக்கு வந்து இந்த நடுவிரல் இருக்கு இல்லையா, அந்த நடுவிரல் வந்து துகள் மின்னோட்டம் பெற்ற துகள் நகரக்கூடிய திசை. அது வந்து நேர் மின்னோட்டம் பெற்ற துகளுக்கு. இப்போ நம்ம இது அப்ளை பண்ணுறது வந்து நேர் மின்னோட்டம் பெற்ற துகள் பாசிட்டிவ் சார்ஜுக்கு இருந்ததுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எந்த டேரெக்ஷனில் மூவ் ஆகுது, இந்த டேரெக்ஷன் இப்போதைக்கு வச்சுக்குவோம். பாசிட்டிவ் சார்ஜ் இதை வச்சுக்கும், அப்புறம் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து துகள் மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, நடுவிரல், அது வந்து துகள் நகரக்கூடிய திசை, அதாவது வியோட திசை. அடுத்து இது வந்து என்னது, காந்தப்புலத்தினுடைய திசை. 4 ஃபிங்கர் காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. தம் வந்து ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் தான் பார்ட்டிகள் வந்து விலகல் அடையும். இப்போ நீங்கள் வந்து இப்படி வச்சிங்கன்னு பாருங்கள். இப்படி வச்சிங்கன்னா உள்நோக்கி, அதாவது இந்த 4 ஃபிங்கரை போர்டுக்கு இன்வர்டாக அப்படி வச்சிங்கன்னா நமக்கு எலக்ட்ரானுடைய போகக்கூடிய திசையில் மிடில் ஃபிங்கர் இருக்குது. எலக்ட்ரான் இந்த திசையில் வருது, அந்த திசையில் மிடில் ஃபிங்கர் இருக்குது. அப்போ பெருவிரல் டம்ப் வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்குது. அப்போ அந்த டைரெக்ஷனில் இப்படி திரும்பும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்லா பாருங்கள், இது வந்து இது வந்து எதுக்கு பொருந்தும்னு சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் சார்ஜ். இந்த விரலை வந்து பாசிட்டிவ் சார்ஜோட மூவ் ஆகிற டைரெக்ஷன்லாம் குறிக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் நமக்கு வந்து என்னது, வர எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த டைரெக்ஷன் அப்படியே இருக்கணும். நல்லா பாருங்கள், இது இயங்கக்கூடிய டைரெக்ஷன் வி வந்து இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கணும். துகள் விலகல் அடையக்கூடிய திசை எஃப் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கணும். சரியா? ஆனால் நெகட்டிவ் சார்ஜுக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், நெகட்டிவ் சார்ஜுக்கு இந்த 3ல் ஒரு டைரெக்ஷனில் மாற்றணும். எந்த 3ல் ஒரு டைரெக்ஷனை மாற்றணும், இது வந்து பார்ட்டிகிள் மூவ் ஆகிற திசை வி, இது வந்து விசையோட திசை, எந்த திசையில் பார்ட்டிகிள் விலகல் அடையும் வருது, இது ரெண்டும் நம்ம மாற்றக்கூடாது. சரியா? அப்போ எதை மாற்றணும் அப்படின்னா காந்தப்புலத்தினுடைய திசையை மாற்றணும். இப்போ என்ன நல்லா பாருங்கள், இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம், எஃப் ஈக்குவல் டு இப்படி சொல்லுவோமே, எஃப் வெக்டார் ஈக்குவல் டு q இன்ட்டு வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இப்படி சொல்லுவோம். ஓகேயா? இப்போ இது வந்து எஃப் வந்து எஃபோட திசை வந்து எதை சார்ந்துங்க, q வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால், இது ப்ரோட்டானாக இருந்ததுன்னா இ இன்ட்டு வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு கிடைக்கும். அப்போ எஃப் வந்து ஒரு திசையில் இருக்கும். இப்போ அதே வந்து இ வந்து மைனஸாக இருந்ததுன்னா மைனஸ் இ அப்போ ஆயிரும், என்ன ஆகும், வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இப்படி வந்து. அப்போ என்ன ஆயிரும், இந்த டைரெக்ஷனுக்கு இது ஆப்போசிட்னு அர்த்தம். இப்போ எனக்கு என்னென்னா விசையோட டைரெக்ஷன் மாற்றக்கூடாது. அப்போ என்ன மாற்றலாம், இந்த பியோட டைரெக்ஷனை மாற்றிக்கிறேன். புரியுதா? இந்த கை வச்சு பார்க்குறப்ப நமக்கு வந்து இப்படி வைக்கிறப்ப துகள் நகரக்கூடிய திசை இந்த திசை, அந்த திசையில் தான் இருக்குது. விசை இந்த திசையில் தான் விலகல் அடையணும். அப்போ தான் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். அப்போ காந்தப்புலத்தினுடைய திசை உள்நோக்கி இருக்கணும். இது எதுக்கு, பாசிட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னா. ஆனால் நமக்கு வருது நெகட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன பண்ணோம், இந்த உள்நோக்கிய காந்தப்புலத்தினுடைய திசை இருக்கு இல்லையா, அதை வந்து வெளிநோக்கி எடுத்துக்கிறேன். அப்போ வெளிநோக்கி எடுத்தனா என்னது, இந்த திசை, இதுக்கு வெளியில் அது ப்ளஸ் ZH. இந்த திசையில் தான் நமக்கு வந்து என்ன பண்ணோம், தேவையான காந்தப்புலம், அதாவது பி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆக்ட் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும், இந்த துகள் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இதான் ஆன்சர், நோட் பண்ணிங்க. இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன, ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டினுக்கு இப்போ இந்த ப்ளஸ் Z ஆக்சிஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் பி. அப்போ 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதுதான் ஆன்சர், நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பார்ப்போம். 9th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a deuteron of kinetic energy 50 kilo electron volt is describing a circular orbit of radius 0.5 meter in a plane perpendicular to the magnetic field B. The kinetic energy of the proton that describes a circular orbit of radius 0.5 meter in the same plane with the same B is அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 50 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் இயக்காற்றல் கொண்ட ஒரு டியூட்ரான் காந்தப்புலம் பிக்கு செங்குத்தாக ஒரு தளத்தில் 0.5 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்ட சுற்றுப்பாதையை மேற்கொள்கிறது. அதே பியுடன் அதே தளத்தில் 0.5 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்ட சுற்றுப்பாதையை மேற்கொள்ள தேவையான புரோட்டானின் இயக்க ஆற்றல் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2 கேஸ் இங்கே இருக்குது. ஒன்று வந்து டியூட்ரான், இன்னொன்று வந்து என்னென்னா நமக்கு வந்து புரோட்டான். 2 கேஸ், டியூட்ரான் புரோட்டான். ஓகேயா? என்ன சொல்கிறாங்கன்னா, டியூட்ரான் ஆஃப் கைனடிக் எனர்ஜி 50 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லிட்டாங்க. டியூட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜி 50 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். அதாவது இதுக்கு கைனடிக் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னா 50 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்.
இஸ் டெஸ்கிரைபிங் a circular orbit of radius 0.5 மீட்டர். இங்கே ரேடியஸ் வந்து 0.5 மீட்டர், ரைட்டு, இன் a plane perpendicular to the magnetic field. அடுத்து the kinetic energy of the proton that describes a circular orbit of 0.5 மீட்டர். இங்கேயும் ரேடியஸ் வந்து என்னென்னா 0.5 மீட்டர் தான். அடுத்து இங்கே வந்து கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. அதே 0.5 மீட்டர் ரேடியஸில் உள்ள சர்க்குலர் பாத்தில் புரோட்டான் சுற்றுறப்ப அதோட கைனடிக் எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கைனடிக் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து கேஇடின்னு வச்சுக்கோம், இது வந்து கேஇபின்னு வச்சுக்கோம். புரோட்டான் இது ரெண்டுமே வந்து நியூட்ரானுக்கும் ரேடியஸ் வந்து ஆர்டியும் ஆர்பியும் சேம் தான். இப்போ நம்ம கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். இப்போ கைனடிக் எனர்ஜிக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரிலேஷன், நம்ம ஏற்கனவே பார்த்த ரிலேஷன் வந்து பார்க்கணும். என்ன ரிலேஷன்னா என்ன பார்த்துருக்கோம் நம்ம, அதாவது பிக்யூவி சைன் தீட்டா அதில் சைன் 90 ஒன்றாயிரும். பிக்யூவி ஈக்குவல் தான், இதுதான் லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா mv²/r இப்படி பார்த்தோம். இந்த ஒரு வியும் இதில் ஒரு வியும் கேன்சல் பண்ணலாம். அப்போ இப்படி வருது, BQ ஈக்குவல் டு mv/rன்னு வரும். இப்போ எனக்கு என்னன்னா இதில் இருந்து r ஈக்குவல் டு mv/bqலாம் எழுதணும். இப்போ நமக்கு என்னன்னா கைனடிக் எனர்ஜி இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா இதிலேருந்து கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம், நாங்கள் பாருங்கள், இதிலேருந்து பி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். BQR ஈக்குவல் டு BQR ஈக்குவல் டு mv இல்லையா. mv அப்படிங்கிறது என்னென்னா மொமெண்டம், உந்தம். mvனா மொமெண்டம், உந்தம். அப்போ P ஈக்குவல் டு BQR அப்படி எழுதலாம். இது வந்து உந்தம். இப்போ உந்தத்துக்கும் இயக்க ஆற்றலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. உந்தத்துக்கும் இயக்க ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பு என்ன தொடர்பு அப்படின்னா, P ஈக்குவல் டு √2mE அப்படின்னு சொல்லுவோம். உந்தத்துக்கும் இயக்க ஆற்றலுக்கும் இதில் 11th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருக்கோம். இது வந்து உந்தம், உந்தம், மொமெண்டம். இது கேபிட்டல் இ அப்படிங்கிறது என்னது, இயக்க ஆற்றல், கைனடிக் எனர்ஜி. ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து இதுதான். ஓகே, இப்போ இதை எடுத்துக்கிறோம். இதில் இருந்துட்டு நம்ம வந்து என்னென்னா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ நம்ம பி வந்து என்ன பார்த்துட்டோம் பாருங்கள், பிங்கிறது BQR இல்லையா. அப்போ BQR இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன், பிக்கு பதிலாக BQR சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஈக்குவல் டு என்னது, √2mE. ஈங்கிறது கைனடிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல். இப்போ நமக்கு என்ன வேணும், இயக்க ஆற்றலோட ரேஷியோ தான் வேணும். அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணால் என்ன ஆகும், இது வந்து B² Q² R² ஆகும். ஈக்குவல் டு இது வந்து √ போயிடும் 2mEன்னு ஒன்று, 2mE. ஓகே, இப்போ நமக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு தேவை. அப்போ E ஈக்குவல் டு என்னது, E ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், E ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், B² Q² R² /2mன்னு வரும், /2m. இதுதான் வந்து இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா, கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா. B² Q² R² /2m. இதில் எது சேஞ்ச் ஆகுதோ அதை மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். மற்றதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ரெண்டு கேஸுக்கும் கான்ஸ்டண்ட்டாக உள்ளதெல்லாம் தூக்கிடலாம். இப்போ காந்தப்புலம் ஒரே காந்தப்புலத்தில் தான் சுற்றுதுன்னு சொல்கிறாங்க, அதனால் இதை எடுத்துடலாம். அடுத்து வந்து ரேடியஸ் பாருங்கள், ஒரே ரேடியஸ் தான், அதனால் ஆரும் எடுத்துடலாம். இப்போ இங்கே மாறுறது எது அப்படின்னா, அதே மாதிரி 2ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை எடுத்துடலாம். அப்போ E ப்ரொபோஷனல் டு Q²/m அப்படிங்கிறது தெரியுது. E ப்ரொபோஷனல் டு Q²/m அப்படின்னு தெரியுது. இப்போ நமக்கு வந்து என்ன ரிலேஷன் என்னன்னு பாருங்கள். இப்போ E ஈக்குவல் டு, அப்போ E1/E2, நம்ம E2 தான் கண்டுபிடிக்கணும் புரோட்டானுக்கு, அதனால் EPன்னு வச்சுக்கிறேன். EP/நியூட்ரானுக்கு ED, EP/ED ஈக்குவல் டு இங்கே வருங்க, சார்ஜ் மின்னோட்டம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ இங்கே Pனா இங்கே மேலேயும் P வரணும், QP²/QD². M வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ இங்கே Pனா P வந்து கீழே வரணும், D கீழே இருக்குன்னா D மேலே வரும். அப்போ MD/MP அப்படி சொல்லலாம், MD/MPன்னு சொல்லலாம். புரியுதா? இதை வச்சுட்டு இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம், QP புரோட்டானுடைய மின்னோட்ட மதிப்பை வந்து நம்ம Qனே வச்சுக்குவோம், Q. அப்போ Q²/QD நியூட்ரானோட மின்னோட்ட மதிப்பு. அது என்னது, நியூட்ரான்னா 1h2ன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து எத்தனை புரோட்டான் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். 1h2னா ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்கும். நியூட்ரான் வந்து சார்ஜ்லெஸ், இது வந்து சார்ஜ்லெஸ்.
புரோட்டான் மட்டும்தான் சார்ஜ்டு பார்ட்டிகல், மின்னோட்டம் பெற்ற துகள். அப்போ இதுலேயும் ஒரு புரோட்டான் தான் இருக்குது. ஒரு புரோட்டானில் என்ன இருக்கும்? புரோட்டான்னா ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் அந்த துகள். நியூட்ரானில் என்ன இருக்கும்? ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரான் இருக்கிறதா அர்த்தம். அப்போ நமக்கு வந்து நியூட்ரான் இருந்தாலும் 2 துகள் இருந்தாலும் இதுக்குள்ளே நியூட்ரான் சார்ஜ்லெஸ், அப்போ புரோட்டான் மட்டும் தான் சார்ஜ்டு பார்ட்டிகல். அப்போ அதனுடைய மின்னோட்ட மதிப்பு க்யூனே வச்சுக்குவோம். அப்போ இங்கேயும் வந்து என்னது? Q² தான். ஓகே, இன்ட்டு QDயோட மதிப்பும் Q தான், அதனால் Q² போடுறேன். MD நியூட்ரானுடைய நிறை. இங்கே என்ன சொன்னால், இங்கே வந்து ஒரு துகள் இருக்குது, இங்கே புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுடைய நிறையும் ஏறத்தாழ சமம் தான். அதனால் இங்கே ஒரு துகள் நிறை M அப்படின்னா இங்கே வந்து 2 துகள் இருக்குது, அப்போ வந்து 2Mன்னு சொல்லலாம் இதனுடைய நிறைய. அப்போ MDங்கிறது 2M அப்படி போடலாம். MDங்கிறது 2M டிவைடட் பை MPங்கிறது ஒரு M தான். ஓகே, அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள்? Q² கேன்சல் பண்ணிடலாம், MM கேன்சல் பண்ணிடலாம். அப்போ EP இதான் கண்டுபிடிக்கணும், கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான். பாருங்கள், இந்த இடத்துல EP இருக்குது, இங்கே வந்து ED இருக்குது. EP தான் எனக்கு வேணும். EP ஈக்குவல் டு எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, 2 டைம்ஸ் ஆஃப் ED. அப்போ EP ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ED. ED கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 2 × 50 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்னா 2 × 50 100. அப்போ 100 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. 9th கொஸ்டின் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் D. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் D, 100 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இந்த ரிலேஷன் தெரியணும், உந்தத்துக்கும் இயக்க ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பு, ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி தெரியணும். அது தெரிஞ்சுனா தான் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி இந்த ரிலேஷனை கொண்டு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நோட் பண்ணி.